நீங்க சொல்லுங்க. நாங்க சொன்னா பழனிசாமி கோச்சுக்குவாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து சதி செய்யறாங்கன்றாரு, துரோகிகள்ன்றாரு. துரோகத்துக்கு நோபல் பரிசு பெறுகிற தகுதி உலக அரசியல்ல பழனிசாமிக்கு தான் இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும். நாங்கள் யாரையும் பலவீனப்படுத்துவதற்காக நாங்கள் பேசவில்லை. எங்கள் செயல்பாடுகள் கிடையாது. எங்கள் செயல்பாடு வெற்றியை நோக்கி எங்களது இலக்கு இருக்கிறது. அவ்வளவுதான். விஜய் ஒரு கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது. அவர் போய் வெற்றி பெறுவாரு, அவருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசுறது சரியா? இல்ல நான் என்ன பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும். பழனிசாமி 3வது இடத்துக்கு செல்வார். இன்றைக்கு நானா எதுவும் சொல்லல. ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்கள், சர்வே எடுக்கிற பல நிறுவனங்கள், எங்களோட தொடர்பில் இருப்பவர்கள் சொல்வது, திமுக கூட்டணிக்கு போட்டியாக தவேக தலைமையில ஒரு நல்ல கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணிக்கும் தவேக கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி இருக்கும் என்று அவர்கள் சொன்னதைத்தான் நான் சொல்றேன். அதே நேரத்தில் நான் திரும்ப சொல்றேன், நான் எந்த கட்சியோடு கூட்டணி முடிவு இன்னும் எடுக்கவில்லை. எங்கள் நிர்வாகிகள் கருத்தை தான், நான் தொண்டர்களின் கருத்தை தான் செயல்படுத்த முடியும். நானா எனது கருத்தை திணிப்பதில்லை. நான் யதார்த்தத்தை, நாட்டு நடப்பை நடுநிலையாக பார்த்து சொல்பவர். எனக்கு யாரை பார்த்து அச்சமும் இல்லை, யார் மீது பொறாமமும் இல்லை. அதனால புதிய கட்சியாக இருக்கலாம். நீண்ட நாள் திரைப்படத்துறையில 30 ஆண்டுகளாக உச்சபட்ச நடிகராக இருக்கின்ற திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து அவரது சுற்றுப்பயணங்களில் எல்லாம் நிறைய இளைஞர்கள் எழுச்சியோடு அவரது கூட்டத்திற்கு வருவதை பார்க்கும் பொழுது, ஊடகத்துறையை சேர்ந்த நீங்களும் அரசியல் நோக்கர்களும் சொல்கின்ற கருத்தும் சர்வே எடுக்க சொல்றதும் ஒன்றாக இருப்பதாக நினைக்கிறேன். அதை தான் நான் சொல்றேனே தவிர விஜய் தான் வெற்றி பெற்று விடுவார்னு நான் சொல்லல. திமுகவிற்கு கூட்டணி இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. எத்தனையோ அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தோம். 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் 100% வெற்றி பெற்றது. அதை வீழ்த்துவதற்கு அல்லது அதோட கடுமையான போட்டியை உருவாக்கக்கூடிய சக்தியாக பழனிசாமி இன்றைக்கு இல்லை. அவரது சுயநலத்தால் அந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு எடப்பாடி திமுகவாக மாறிவிட்டது. இதோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி சொல்லல, நான் இருப்பதை சொல்கிறேன். பழனிசாமி தாம் பதவியில் இருந்தா போதுங்கிற சுயநலத்தோட செயல்பட்டு வருகிற காரணத்தினால்தான் இந்த நேரத்தில் சொல்றேன். நான் பழனிசாமியோட எந்த காலத்திலையும் போக மாட்டேன். பழனிசாமி தலைமை ஏற்றுட்டேன். மற்றவர்களை, அந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்களை அரவணைத்து செல்ல கூட அவர் அச்சப்படுகிறார். ஒரு தலைமை பண்புக்கு தேவையான எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய குறைந்தபட்ச பண்பாடு கூட அவரிடம் இல்லை.